ஹலோ மக்களே, நான் ரூபிகா பேசிகிட்டு இருக்கேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ் டெஸ்ட்டுக்கான 13வது டெஸ்ட்டு பார்க்க போகிறோம். இந்த கொஷின் பேப்பருக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. கொஷின் பேப்பர் ஓப்பன் பண்ணி டெஸ்ட் எழுதி பார்த்துட்டு 100க்கு எத்தனை கேள்வி சரியாக போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேர்வு ரொம்ப மிகவும் எளிதாகவே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த தேர்வு வந்து உங்களுக்கு மெயின் எக்ஸாமில் டிஎன்பிசி குரூப் 4 எக்ஸாமுக்காக தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கோம். அந்த எக்ஸாமில் நீங்கள் 90க்கு மேலே எடுக்கிறதுக்கு, ஏன் 95க்கு மேலே கூட உங்களால் எடுக்க முடியும். அப்படி தான் நம்மளுடைய கொஷின் பேப்பர் எல்லாமே இருக்கும். நீங்கள் இதை ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுடைய கொஷின் பேப்பரில் உங்களுக்கான மார்க் வந்து இன்னுமே மெயின் எக்ஸாமில் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு இந்த டெஸ்ட் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இதை சரியான வகையில் பயன்படுத்துவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நம்புறதுனால தான் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். ஃபஸ்ட் கொஷினுக்கு பார்க்கலாமா? சரியான வகையில் யூஸ் பண்ணிக்கிங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்த டெஸ்ட் உங்களால் அட்டன் பண்ண முடியும். ஃபஸ்ட் கொஷின் பார்க்கலாம். பாரதிதாசன் படைத்த நூல்களில் தவறானது எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எதுங்க தவறானது? இப்போ 1வது கேள்விக்கு தவறானது, அதாவது பாரதிதாசன் படைத்த நூல்களில் தவறானது எதுன்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டுக்கு ஆன்சர் என்னென்னா சி ஆப்ஷன், மாதவி புரட்சி காப்பியம் அப்படிங்கிறது தவறானது. அப்போ பாரதிதாசன் எழுதிய நூல்கள் எது எதுங்க? இருண்ட வீடு, அழகின் சிரிப்பு, இசையமுது. இதெல்லாம் வந்து அவருடைய வேறு என்ன நூல்கள்லாம் எழுதியிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாண்டியன் பரிசு, அழகின் சிரிப்பு தான் கொடுத்தாச்சா, இசையமுது, அதுக்கப்புறம் வந்து குடும்ப விளக்கு, கண்ணகி புரட்சி காப்பியம், இந்த நூல்கள் எல்லாமே எழுதியிருப்பார். மொத்தம் பாரதிதாசனுடைய நூல்கள் சொல்கிறேன், அது மட்டும் நோட் பண்ணிக்கிங்க. என்னென்னாங்க? பாண்டியன் பரிசு, அழகின் சிரிப்பு, அழகின் சிரிப்பு இங்கே இருக்குது, இருண்ட வீடு, இசையமுது, அதுக்கப்புறம் குடும்ப விளக்கு, கண்ணகி புரட்சி காப்பியம், இந்த நூல்கள்லாம் எழுதியிருப்பார். அதுக்கப்புறம் பிசிராந்தையார் அப்படின்ற ஒரு நாடக நூலும் எழுதியிருப்பார். அந்த நூலுக்காக தான் வந்து சாகித்ய அகாதமி விருதும் வாங்கியிருப்பார். பிசிராந்தையார் அப்படின்ற ஒரு நாடக நூலையும் எழுதியிருப்பார். அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அது மட்டும் இல்லாமல் இவர் நிறைய கவிதை, கட்டுரை, நாடகம், கதை இதெல்லாம் படைக்கிறதுல வல்லவர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். 2வது கேள்வி. பாரதிதாசன் எழுதிய பிசிராந்தையார் எவ்வகை நூல்? இப்போ தான் நாங்கள் சொன்ன என்ன நூல்? நாடக நூல். 2வது கேள்விக்கு சி ஆப்ஷன். 3வது கேள்வி. ஆடும் மயில் நிகர் பெண்கள் எல்லாம். இந்த பாடல் வரிகளை எழுதியவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. யாருங்க? பாரதிதாசன். ஆடும் மயில் நிகர் பெண்கள் எல்லாம் என்ற பாடல் வரியை எழுதியவர் யார்? பாரதிதாசன். 3வது கேள்விக்கு பி ஆப்ஷன். நெக்ஸ்ட்டு 4வது கேள்வி. கீழ்கண்ட கூற்றுகளிலிருந்து சரியானதை தேர்ந்தெடுக்க. எது வந்து சரியானது அப்படின்னு கேட்குறாங்க. சுப்புரத்தினம் என்னும் இயற்பெயரை உடையவர். பாரதிதாசனுடைய இயற்பெயர் என்னங்க? சுப்புரத்தினம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரிதான். அடுத்து தம் புரட்சிக்கவி என்று போற்றப்படுகிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. தம் கவிதைகளில் பெண் கல்வி, கைம்பெண் மறுமணம், பொது உடைமை, பகுத்தறிவு முதலான கருத்துக்களை பாடுபொருளாக பாடியுள்ளார். இப்போ 3மே சரியானது. ஆன்சர் அப்போ என்னென்னா 1, 2, 3 சரியானது அப்படிங்கிறது அனைத்தும் சரி. 4க்கு டி ஆப்ஷன். நெக்ஸ்ட்டு 5வது கேள்வி. பாரதிதாசன் தமிழுக்கு சூட்டியுள்ள பெயர்களில் சரியான வரிசையை தேர்ந்தெடுக்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 5வது கேள்விக்கு என்ன ஆன்சர்னா பி ஆப்ஷன். 5வது கேள்விக்கு பி ஆப்ஷன். அமுது, நிலவு, மனம். இந்த வரிசை வந்து ஞாபகம் வச்சுங்க. பாரதிதாசன் தமிழுக்கு சூட்டியுள்ள பெயர்களில் சரியான வரிசை 5வது கேள்விக்கு பி ஆப்ஷன். நெக்ஸ்ட்டு 6வது கேள்வி. பாரதிதாசன் பெற்ற பட்டங்களில் சரியானது எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. 6வது கேள்வி. பாரதிதாசன் பெற்ற பட்டங்களில் சரியானது எது? புரட்சிக்கவி, பாவேந்தர். 6வதுக்கு ஏ ஆப்ஷன். நெக்ஸ்ட்டு 7வது கேள்வி. பாரதிதாசன் இயற்றிய குடும்ப விளக்கு என்னும் நூல் எத்தனை பகுதிகளாக பகுக்கப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்குறாங்க. 7வது கேள்விக்கு பி ஆப்ஷன். 5 பகுதிகளாக பகுக்கப்பட்டுள்ளது. நெக்ஸ்ட்டு 8வது கேள்வி. பெண்ணெனில் பேதை என்ற எண்ணம் இருக்கும் வரைக்கும் உருப்படல் என்பது சரிப்படாது என்று கூறியவர் யார்? 8வது கேள்விக்கு சி ஆப்ஷன். பாவேந்தர் பாரதிதாசன். 8க்கு சி ஆப்ஷன். 9. சாகித்ய அகாதமி பெற்ற பாரதிதாசனின் நூல் எதுங்க? பிசிராந்தையார் அப்படின்ற நாடக நூலுக்காக தான் வந்து
சாகித்ய அகாதமி விருது வாங்கியிருப்பார். 10வது கேள்வி, குடும்ப விளக்கு என்னும் நூலில் விருந்தோம்பல் என்னும் தலைப்பு எத்தனையாவது பகுதியில் இடம்பெற்றுள்ளது? 10வது கேள்விக்கு சரியான ஆன்சர் பி, 2வது தலைப்பில் இடம்பெற்றுள்ளது. பி ஆப்ஷன் தான் சரியானது. 2வது தலைப்பில் தான் இடம்பெற்றுள்ளது. குடும்ப விளக்கு என்னும் நூலில் விருந்தோம்பல் என்னும் தலைப்பு எத்தனையாவது பகுதியில் இடம்பெற்றுள்ளதுன்னா பி ஆப்ஷன். நெக்ஸ்ட்டு 11வது கேள்வி, வட்டத்தொட்டி என்ற பெயரில் இலக்கிய கூட்டத்தை நடத்தியவர் யார்? டிகேசி. ஏ ஆப்ஷன் டிகேசி என்பது சரியானது. வட்டத்தொட்டி என்ற பெயரில் இலக்கிய கூட்டத்தை நடத்தியவர் யார்? ஏ ஆப்ஷன் டிகேசி. 12வது கேள்வி, டி.கே. சிதம்பரனார் குறிப்பிடும் பட்டப்பெயர்களில் தவறானது எது? 12வது கேள்விக்கு ஏ ஆப்ஷன் வளர்தமிழ் காவலர் அப்படின்றது தவறானது. மீதி பார்த்திங்கன்னா குற்றால முனிவர், கடித இலக்கியத்தின் முன்னோடி, தமிழிசை காவலர், இது எல்லாமே யாருடைய பெயருங்க? டி.கே. சிதம்பரனாருடைய பெயர் தான். நெக்ஸ்ட்டு 13வது கேள்வி, ரசிகமணி என்று சிறப்பிக்கப்படுபவர் யார் அப்படின்னா ரசிகமணி யாருங்க? டி.கே. சிதம்பரனார். 13வது கேள்விக்கு பி ஆப்ஷன். நெக்ஸ்ட்டு 14வது கேள்வி, டி.கே. சிதம்பரனார் ஆற்றிய பணிகளில் சரியானதை தேர்ந்தெடு அப்படின்றாங்க. சென்னை மாநில மேலவையின் உறுப்பினராக பணியாற்றினார் அப்படின்றதும் சரிதான். நெக்ஸ்ட்டு அறநிலைத்துறையின் ஆணையராக பணியாற்றினார், இதுவும் சரிதான். அப்போ சரியான ஆன்சர் இதுங்க. ஏ மற்றும் பி இரண்டுமே சரியானது. 14க்கு டி ஆப்ஷன். நெக்ஸ்ட்டு 15வது கேள்வி, டி.கே. சிதம்பரனார் வட்டத்தொட்டு என்ற இலக்கிய கூட்டம் எப்போது நடைபெற்றது? 15வது கேள்விக்கு சி ஆப்ஷன், ஞாயிறு தோறும் மாலை 5 மணி. அவர் என்ன பண்ணுவார்னா அவருடைய வீட்டுக்கு வெளியில் கூட்டமாக உட்கார வச்சு தமிழ் இலக்கியங்களை பற்றி உரையாடுவாங்களாமா. அதுதான் வட்டத்தொட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. அது எப்போனா ஞாயிறு தோறும் மாலை 5 மணி ஆனால் இந்த மாதிரி பேசிக்குவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. 16, டி.கே. சிதம்பரனார் உரை எழுதிய நூல்கள் எவை? 16, டி.கே. சிதம்பரனார் உரை எழுதிய நூல்கள் எவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. சி ஆப்ஷன், முத்தொள்ளாயிரம் மற்றும் கம்பராமாயணம். சி ஆப்ஷன், முத்தொள்ளாயிரம் மற்றும் கம்பராமாயணம். 16க்கு சி. 17, தமிழில் எல்லாம் உண்டு, தமிழன் கவிச்சுவைக்கு ஈடுமில்லை இணையுமில்லை என்று கூறியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 17வது கேள்விக்கு ஏ ஆப்ஷன், டி.கே. சிதம்பரனார். நெக்ஸ்ட்டு 18வது கேள்வி என்னென்னா அவங்களுடைய காலம் கொடுத்துருக்காங்க. 18க்கு ஆன்சர் டி ஆப்ஷன். 18க்கு ஆன்சர் டி ஆப்ஷன். பார்த்திங்கன்னா திருவிக்காவினுடைய காலம் என்னங்க? 1883 முதல் 1953 வரை. டி.கே. சிதம்பரனாருடைய காலம் 1882 முதல் 1954 வரை. ஆப்ரஹாம் பண்டிதனுடைய காலம் 1867 முதல் 1922 வரை. சங்கரதாஸ் சுவாமிகளின் காலம் 1859 முதல் 1919 வரை. 18க்கு டி ஆப்ஷன். நெக்ஸ்ட்டு 19வது கேள்வி, வழக்கறிஞர் தொழில் செய்தவர், தமிழ் எழுத்தாளராகவும் திறனாய்வாளராகவும் புகழ் பெற்றவர் யார்? 19க்கு பி ஆப்ஷன், டிகேசி. நெக்ஸ்ட்டு திருநெல்வேலி சீமையும் கவிகளும் என்ற பாடப்பகுதி டி.கே.சியின் எந்த நூலிலிருந்து எடுக்கப்பட்டது? திருநெல்வேலி சீமையும் கவிகளும் என்ற பாடப்பகுதி டி.கே.சியின் எந்த நூலிலிருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதய ஒளி. 20க்கு சி ஆப்ஷன். 21, டி.கே.சி பற்றிய கூற்றுகளில் தவறானதை தேர்ந்தெடு அப்படின்னு கேட்டிருக்காங்க. 21க்கு பார்த்தீங்கன்னா வட்டத்தொட்டி என்ற நூலினை படைத்தவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வட்டத்தொட்டி என்ற நூலினை படைத்தவர் அப்படின்னு சொல்கிறாங்க. வட்டத்தொட்டி அப்படிங்கிற நூல்லாம் படிச்சிருக்க மாட்டாங்க. அந்த கூட்டம் இருக்கு இல்லையா, அது பேர் தான் வட்டத்தொட்டி அப்படின்னு வட்டத்தொட்டி நடத்தியிருப்பார், அவ்வளோதான். இப்போ ஃபஸ்ட்டு தவறானது. கடித இலக்கியத்தின் முன்னோடி அப்படின்னு வரணும். கடித இலக்கியத்தின் முன்னோடின்னு வரணும். ஆனால் இங்கே இலக்கணத்தின் முன்னோடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இதுவும் தவறானது. வழக்கறிஞர் தொழில் செய்தவர் வரணும். அப்போ வழக்கறிஞர் தொழில் செஞ்சுருப்பார். 3 மட்டும்தான் சரியானது. அந்த ஆப்ஷன் இங்கே இல்லை. அப்போ அது நீங்கள் பார்த்துக்கோங்க. ஒருவேளை இந்த இடத்துல ஸ்பெல்லிங் மிஸ்டேக்காக கூட இருக்கலாம். அப்போ 2 1 மட்டும்தான் தவறு அப்படின்னாலுமே வரும். சரி, பார்த்துக்கோங்க. 22, திருக்குறள் நெறியை பரப்புவதை தம் வாழ்நாள் கடமையாக கொண்டவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 22க்கு பி ஆப்ஷன், குன்றக்குடி அடிகளார். 22க்கு பி ஆப்ஷன், குன்றக்குடி அடிகளார். பி ஆப்ஷன்.
23 தவத்திரு குன்றக்குடி அடிகளார் எழுதிய நூல்களில் தவறானது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 23க்கு சி ஆப்ஷன். 23க்கு டி ஆப்ஷன். 23க்கு டி ஆப்ஷன். திருக்குறள் தெளிவுரை அப்படின்ற நூல் வந்து இவர் எழுதியிருக்க மாட்டார். 23க்கு டி ஆப்ஷன். 24 குன்றக்குடி அடிகளார் நடத்திய இதழ்கள் எவை அப்படின்னு கேட்குறாங்க. அறிக அறிவியல், அருளோசை. அறிக அறிவியல், அருளோசை. அறிக அறிவியல், அருளோசை. 24க்கு பி ஆப்ஷன். 25 மனித வாழ்க்கையை சமைத்து பக்குவப்படுத்துவதே சமூகத்தின் நோக்கம் என கூறியவர் யார்? 25க்கு ஏ ஆப்ஷன். குன்றக்குடி அடிகளார். குன்றக்குடி அடிகளார். 26 மனித உள்ளங்களை இன்ப அன்பின் விளைநிலமாக தகுதிப்படுத்தி பக்குவப்படுத்தும் தத்துவத்திற்கு வாழ்க்கை முறைக்கும் சமயம் என்று உரைத்தவர் யார்? 26வது கேள்விக்கு சி ஆப்ஷன். தனிநாயகம் அடிகள். தனிநாயகம் அடிகளார். தனிநாயகம் அடிகளார். மக்கள் பணியை இறைப்பணி எண்ணி தம் வாழ்நாள் முழுவதும் தொண்டு செய்தவர் யார்? சரியான ஆன்சர் ஏ மற்றும் பி. ஏ மற்றும் பி, அதாவது குன்றக்குடி அடிகளார் மற்றும் ரெண்டுமே ஒரே பேர் தான். தவத்திரு குன்றக்குடி அடிகளார் அப்படின்னு சொல்லுவாங்க. சி ஆப்ஷன் தான் சரியானது. ஏவும் சரி பியும் சரி அப்படின்றது தான் இதனுடைய மீனிங். நெக்ஸ்ட்டு 28 நாயன்மார் அடிச்சுவட்டில் என்ற நூலை எழுதியவர் யார்? நாயன்மார் அடிச்சுவட்டில் என்ற நூலை எழுதியவர் யார் அப்படின்னா குன்றக்குடி அடிகளார். நாயன்மார் அடிச்சுவற்றில் என்ற நூலை எழுதியவர் யார் அப்படின்னா குன்றக்குடி அடிகளார். 28க்கு ஏ ஆப்ஷன். 29 குன்றக்குடி அடிகளார் ஆற்றிய தொண்டுகளில் தவறானது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 29க்கு இலக்கிய தொண்டு அப்படின்றது தவறானது. சரி, இலக்கண தொண்டு அப்படின்றது தவறானது. மீதி பார்த்திங்கன்னா சமூக தொண்டு, இலக்கிய தொண்டு, இறை தொண்டு இதெல்லாம் பண்ணியிருப்பார். இலக்கண தொண்டு அப்படின்றது தவறானது. 29க்கு டி ஆப்ஷன். 30வது கேள்வி கூற்றுகளில் சரியானது எது அப்படின்னு கேட்குறாங்க. கூற்றுகளில் சரியானது எதுன்னு கேட்டிருக்காங்க. 30வது கேள்விக்கு சி ஆப்ஷன் தான். அதாவது கூற்று 1 தவறு, கூற்று 2 மட்டும் சரியானது. கூற்று 2 மட்டும் சரியானது. இங்கே பார்த்தீங்கன்னா கூற்று 1 என்ன கொடுத்துருக்காங்க? திருமடத்தின் தலைவராக விளங்கினார், குறட்செல்வம் என்றும் நூலை எழுதினார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குறட்செல்வம் என்னும் நூலை எழுதினார் மட்டும்தான் சரியானது. அப்போ ஆன்சர் வந்து 30வது கேள்விக்கு சி ஆப்ஷன். 30வது கேள்விக்கு சி ஆப்ஷன். 31 உலகம் உண்ண உடுத்த உடுப்பாய் என்று கூறியவர் யார்? உலகம் உண்ண உடுத்த உடுப்பாய் என்று கூறியவர் யார்? பாரதிதாசன். ஏ ஆப்ஷன். பாரதிதாசன். ஏ ஆப்ஷன். நெக்ஸ்ட்டு 32 கோழிக்கான ஒளிமரபு என்னன்னு கேட்டிருக்காங்க. கோழி என்னங்க பண்ணும்? கோழி கொக்கரிக்கும். கோழி கொக்கரிக்கும். 32க்கு பி ஆப்ஷன். அப்போ கூவும் எதுக்கு வரும்? சேவல் கூவும், கிளி பேசும், ஆந்தை குளரும். சரி, கூகை தான் குளரும் வரும். ஆந்தை வந்து அலரும். சரிங்களா? கூகை தான் குளரும் வரும், ஆந்தை வந்து அலரும். இப்போ 32க்கு வந்து என்னங்க ஆன்சர் பார்த்தோம்? கோழி வந்து கொக்கரிக்கும். கோழி கொக்கரிக்கும். கோழி கொக்கரிக்கும், சேவல் கூவும், கிளி பேசும், கூகை தான் குளரும். கூகை தான் குளரும். நெக்ஸ்ட்டு 33 ஆட்டுக்கான தொகை மரபு என்னன்னு கேட்குறாங்க. ஆடு அப்படிங்கிறது ஆட்டுக்கான தொகை மரபு என்னன்னு கேட்குறாங்க. 33க்கு ஆட்டு மந்தை. ஆட்டு மந்தை. ஆட்டு மந்தை. 33க்கு ஏ ஆப்ஷன். 33க்கு ஏ ஆப்ஷன். 34 இலை, இதற்கான வினை மரபு என்னன்னு கேட்குறாங்க. இலைக்குன்னா என்ன சொல்லணும்? இலை பரி அப்படின்னு சொல்லணும். இலை பரி அப்படின்னு சொல்லணும். அப்போ என்னங்க சரியான ஆன்சரு? பி ஆப்ஷன். இலை பரி. இலை பரி. இலை பரி. 35 மரபு பிழையை நீக்கி எழுதுக. மரத்தில் குயில் கரைந்து கொண்டிருந்ததுன்னு சொல்லியிருக்காங்க. கரைந்துன்னு வரணுமா? குயில் வந்து கூவும் தான். குயில் வந்து கூவும் தான் சரியானது வரும். அப்போ இதுக்கு சரியான ஆன்சர் என்னங்க? சி ஆப்ஷன். சி ஆப்ஷன். சி ஆப்ஷன். 35க்கு சி ஆப்ஷன். 35க்கு சி ஆப்ஷன். நெக்ஸ்ட்டு 36 கூவும் என்ற ஒளிமரபுக்கு ஏற்ற சரியானதை தேர்ந்தெடு அப்படின்னு கேட்டிருக்காங்க. குயில் கூவும், சேவலும் கூவும். குயில் கூவும், சேவலும் கூவும். 36க்கு டி ஆப்ஷன். 36க்கு டி ஆப்ஷன். 36க்கு டி ஆப்ஷன். 37 சரியானது எதுன்னு கேட்குறாங்க. 37வது கேள்வி சரியானது எதுன்னு கேட்குறாங்க. சரியானது எதுங்க? பூக்கொய் அப்படின்றதான் சரியானது. 37க்கு
டி ஆப்ஷன் பூக்கொய் அப்படின்றது தான் சரியானது. பூக்கொய் அப்படின்றது தான் சரியானது. பால் பருகு, பால்னா பால் பருகு. முறுக்கு தின். தண்ணீர் குடின்னு வரணும், பார்த்துக்கோங்க. அது பூக்கொய் அப்படின்றது தான் சரியானது. நெக்ஸ்ட்டு 38 மரபு பிழை அற்றதை தேர்ந்தெடு அப்படின்னு சொல்கிறாங்க. மரபு பிழை அற்றதை தேர்ந்தெடு. 38வது கேள்விக்கு டி ஆப்ஷன் தோரணம் கட்ட மாவிலையை பறித்து வா. தோரணம் கட்ட மாவிலையை பறித்து வா. தோரணம் கட்ட மாவிலையை பறித்து வா அப்படின்றது தான் சரியானது. தோரணம் கட்ட மாவிலையை பறித்து வா. மேலே இருக்கிறதுல என்ன தப்புன்னு பார்க்கலாமா? 38க்கு டி ஆப்ஷன் தான் சரியானது. சரி, அடுத்து என்னென்ன தப்புன்னு பார்க்கலாம். பாலை குடித்து விட்டு பள்ளிக்கு செல்லுன்னு சொல்கிறாங்க. பால் வந்து பருகு, பால் பருகி விட்டு. ஓகே. பூவை பறித்து வா. பூ வந்து கொய்து வா. இலை தான் பறி, பூ வந்து கொய். காலையில் சேவல் கொக்கரித்தது. காலையில் சேவல் கூவியதுன்னு தான் வரணும். நெக்ஸ்ட்டு 39 புறா என்னங்க பண்ணும்? புறா குணுகும். 1க்கு 2. கூகை குளரும். ஆட்டு மந்தை நிறை. 3 2 3 4 1. ஏ ஆப்ஷன். 39க்கு ஏ ஆப்ஷன். நெக்ஸ்ட்டு 40வது கேள்வி கூடை முடை. 1க்கு 3. சோறு உண். பானை வனை. முறுக்கு தின். அப்போ 3 4 1 2. 40க்கு ஏ ஆப்ஷன். நெக்ஸ்ட் 41 சரியான ஒளிமரபை தேர்ந்தெடு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. 41க்கு பி ஆப்ஷன். வண்டு முரளும். அப்போ அளப்பும் அப்படிங்கிறது எதுக்குங்க வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அளப்பும் அப்படின்றது குரங்கு அளப்பும். நெக்ஸ்ட்டு குளரும் அப்படின்றது கூகை குளரும். அகவும் அப்படின்றது மயில் அகவும். சரியா? நெக்ஸ்ட்டு 42 ஓவியம் வந்து ஓவியம் வரைந்தான். சரியா? அப்போ 42க்கு சி ஆப்ஷன். ஓவியம் வரைந்தான் அப்படின்றது தான் சரியானது. நெக்ஸ்ட்டு 43 எத்தனை இணைகள் வந்து சரியானது அப்படின்னு கேட்குறாங்க. 43வது கேள்வி பார்த்திங்கன்னா, உமி கருக்கினான் அப்படின்றது சரி. மாத்திரை விழுங்கினான் அப்படின்றது சரி. முறுக்கு தின்றான் அப்படின்றதும் சரி. பால் வந்து பருகினான். அப்போ 3 இணைகள் சரியானது. இப்போ 43க்கு பி ஆப்ஷன். 43க்கு பி ஆப்ஷன். 44 குதிரை என்னங்க பண்ணும்? கனைக்கும். ஆடு வந்து கத்தும். புலி வந்து உருமும். சிங்கம் வந்து முழங்கும். புலி வந்து உருமும். புலி உருமுதுன்னு ஒரு பாட்டு கூட இருக்கு இல்லையா? 44வது கேள்விக்கு 44க்கு என்னங்க? 4 3 2 1 ஏ ஆப்ஷன். 45 முறுக்கு தின்றான். மாத்திரை விழுங்கினான். அம்பு எய்தார். சோறு உண்டான். அப்போ 2 1 4 3. 45க்கு ஏ ஆப்ஷன். 46 டேஸ் எக்காலமிடும். ஒளிமரபு கேட்டிருக்காங்க. டேஸ் எக்காலமிடும் அப்படின்றாங்க. என்னங்க? எருது தான் எக்காலமிடும். குதிரை கனைக்கும். ஆந்தை அலறும். நாய் குரைக்கும். சரியா? குதிரை தான் சரி. எருது தான் எக்காலமிடும். நாய் குரைக்கும். நெக்ஸ்ட்டு 47 டேஸ் சீரும். ஒளிமரபு கேட்குறாங்க. 47க்கு சி பூனை தான் சீரும். 48 பசு என்ன பண்ணும் அப்படின்னு கேட்குறாங்க. பசு கதரும். பி ஆப்ஷன். பசு கதரும். ஆடு கத்தும். ஆடு கத்தும். புலி உரும்பும்னா புலி உரும்பும். முழங்கும். சிங்கம் முழங்கும். பார்த்துக்கோங்க, ஆப்ஷன் எல்லாமே சொல்லியாச்சு. 48க்கு பி ஆப்ஷன். மீதியும் சொல்லியாச்சு. 49 டேஸ் கத்தும். ஒளிமரபை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. 49க்கு ஏ ஆப்ஷன். ஆடு கரடி ரெண்டுமே வந்து கத்தும். 49க்கு ஏ ஆப்ஷன். நெக்ஸ்ட்டு 50வது கேள்வி
சுவர் சுவர்னா என்னங்க, சுவர் எழுப்பினான், சுவர் எழுப்பு அப்படின்றதான் சரியானது. 50க்கு பி ஆப்ஷன். 51 சரியான தொடரை தேர்ந்தெடுக்க வினை மரபு கேட்டிருக்காங்க. 51க்கு சி ஆப்ஷன். மரம் வெட்டினான், மரம் வெட்டினான். 51க்கு சி ஆப்ஷன். 52 சரியான தொகை மரபு கேட்டிருக்காங்க. ஏ ஆப்ஷன். கற்குவியல், கற்குவியல், கற்குவியல். சரியா? அதுலேயே பார்த்தீங்கன்னா மாடுன்னு வந்துச்சுன்னா மாட்டு மந்தை, மாடு வந்துச்சுன்னா மாட்டு மந்தை. திராட்சைன்னு வந்துடா திராட்சை குலை அப்படின்னு வரணும். அதுதான் சரியான தொகை மரபு. 52க்கு ஏ ஆப்ஷன். ஓகேவா? அடுத்து 53 கிளி என்ன பண்ணும், கிளி கொஞ்சம் பேசும், ரெண்டுமே வரும். ஏ மற்றும் பி. 53க்கு சி ஆப்ஷன். 53க்கு சி ஆப்ஷன். அடுத்து 54 பொறுத்துக்க கேட்டிருக்காங்க. சாவி கொத்து, திராட்சை குலை, பசு நிறை, பசு நிறை, வைக்கோல் போர். இப்போ 3, 2, 4, 1 ஏ ஆப்ஷன். 54க்கு ஏ ஆப்ஷன். 55 தவறான தொடரை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. 55 தவறான தொடரை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. கவிதை என்ன பண்ணும், கவிதை இயற்று அப்படின்னு சொல்லிட்டு வரணும். கவிதை இயற்று அப்படின்னு சொல்லிட்டு வரணும். 55க்கு பி ஆப்ஷன். மீதி மீதியெல்லாம் சரியாக கொடுத்துருக்காங்க. ஏன்னா கவிதை இயற்று, கவிதை இயற்றினான், கவிதை இயற்றுன்னு தான் வரும். தயிர் கடை, தீமூட்டு, நீர்க்குடி இதெல்லாம் சரியான தொடர். நெக்ஸ்ட்டு 56 கோலம் இடு சோறு உண். 56க்கு பி ஆப்ஷன். 57 சரியான தொகை மரபு எது அப்படின்னு கேட்குறாங்க. சரியான தொகை மரபு எது? வேலம், வேலம் என்னங்க வரும், வேலங் கொல்லை, வேலங்காடு. 57க்கு ஏ ஆப்ஷன். வேலங்காடு. 57க்கு ஏ ஆப்ஷன். வேலங்காடு. அடுத்து பார்த்திங்கன்னா இப்போ தானே பார்த்தோம். 58க்கு கவிதை இயற்று, பி ஆப்ஷன். 59 டேஸ் ஊளையிடும், நரி ஊளையிடும். 59க்கு பி ஆப்ஷன். 60 டேஸ் தின், டேஸ் தின். 60வது கேள்வி அப்பமும் தின், அப்பம் தின் பழமும் தின், அப்பம் தின் பழமும் தின். 60வது கேள்விக்கு சி ஆப்ஷன். நெக்ஸ்ட்டு 61 பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. மலர் என்னங்க, மலர் பூ வந்தாலே கொய்தல், நீர் பாய்ச்சுதல். அடுத்து காய்கறி அறிதல், நெல் தூற்றுதல். அப்போ 3, 1, 4, 2 61க்கு ஏ ஆப்ஷன். 62 அப்பம் தின். 62க்கு தின், அப்பம் தின். 62க்கு சி ஆப்ஷன். சாரி, இந்த 2 சுழி இதுதான் வரணும். 2 சுழி இந்த தின் தான் வரணும். 62க்கு சி ஆப்ஷன். 63 பழம் என்பதன் கூட்டுப்பெயர் பழக்குலை, பழக்குலை. அப்போ குவியல் அப்படிங்கிறது எதுக்குங்க வரணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா கற்குவியல், கற்குவியல், கற்குவியல். அதே போல் முத்துக்குவியலுக்கும் வரும். கற்குவியல், முத்துக்குவியல், அப்புறம் நெற்குவியல். இது எல்லாமே குவியலுக்கு வரும். பார்த்துக்கோங்க எது எதுக்கும். நெல்னாலும் நெல் குவியல், முத்து குவியல், கல்லும் குவியல். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இப்போ குலை பார்த்துட்டோம். குலை பழக்குலை, திராட்சை குலை, இது எல்லாமே குலையில் சொல்லுவாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு 64 சரியான தொடரை தேர்ந்தெடுக்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏ தான். பள்ளிக்கு சுற்றுச்சுவர் எழுப்பப்பட்டது, முருகன் சோறு உண்டான் அப்படின்னு தான் வரணும். குயவர் பானை வனைந்தார் அப்படின்றது தான் சரியானது. அணில் பழம் தின்றது, சாப்பிட்டது இல்லை, தின்றது அப்படின்றது வரணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு 65 மரபு பிழையற்ற வாக்கியம் எது அப்படின்னு கேட்குறாங்க. மரபு பிழையற்ற வாக்கியம் எது? குயில் கூவியது, மயில் அகவியது. சரியானது. 65க்கு டி ஆப்ஷன். 66 பொருந்தாத வினை மரபினை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. 66க்கு ஏ ஆப்ஷன். பொருந்தாதது இதுதான். ஏன்னா சுவர் எழுப்பினான், அம்பு எய்தான் சரி, ஆடை நெய்தான் சரி, பால் பருகினான் சரி. அப்போ பொருந்தாதது எதுங்க? ஏ தான்.
67 கூட்டு பெயரை குறிப்பிடுக. மா தோப்பு அப்படின்றதான் வரும். 67க்கு டி ஆப்ஷன். 67க்கு டி ஆப்ஷன். 68 சரியான வினைமரபை தேர்ந்தெடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 68க்கு சரியான வினைமரபை தேர்ந்தெடு. காய்கறி அறிந்தான் களை பறித்தான். 68க்கு சி ஆப்ஷன். 69 கூட்டு பெயரை தேர்ந்தெடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கூட்டு பெயரை தேர்ந்தெடு. சோளம் வந்தால் சோள கொல்லை. 69க்கு சி ஆப்ஷன். சோள கொல்லை. 70 கூட்டு பெயரில் தவறானதை தேர்ந்தெடு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 70 கூட்டு பெயரில் தவறானதை தேர்ந்தெடு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 70வது கேள்விக்கு ஆலந்தோப்பு அப்படின்றது தவறானது. ஆலந்தோப்பு அப்படின்றது தவறானது. கூட்டு பெயரில் தவறானது. ஆலந்தோப்பு அப்படின்றது வந்து தவறானது. ஓகேவா? மீதியெல்லாம் பார்த்திங்கன்னா சரியானதான். பனந்தோப்பு, பலாத்தோப்பு, சவுக்கு தோப்பு, ஆலந்தோப்பு அப்படின்றது வந்து தவறானது. அப்போ ஆலம் அப்படின்றது வந்து என்ன வரும்னா ஆலங்காடு அப்படின்னு வரணும். ஆலங்காடு. ஆலங்காடு அப்படின்றது தான் வரணும். இந்த தொகை மரபு, வினை மரபு, ஒளி மரபு இதெல்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. படிச்சுக்கோங்க சரிங்களா? ரொம்ப 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 முக்கியமானது. அதுலேருந்து கொஷின் வந்து கண்டிப்பாக வரும். அதை நம்ம தப்பு பண்ணிடக்கூடாது. நிறைய கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். ஏதாச்சும் க்ளூ வேர்டு வச்சு நல்லா படித்து வச்சுக்கோங்க. ஈஸியாக வந்து மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம். ஏன்னா இதில் தான் வந்து தப்பு பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு இதில் வந்து கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி நமக்கு கொஷின் கேட்பாங்க. அப்படிங்கும்போது நாம் வந்து அது தப்பு பண்ணாத அளவுக்கு நாம் படித்து வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு 71 கொள்ளை என்ற தொகை மரபுக்கு சரியானதை தேர்ந்தெடுக்க. கொள்ளை என்பது கொள்ளை அப்படின்னா கம்பு கொள்ளை, சோள கொள்ளை ரெண்டுக்குமே வரும். 71க்கு டி ஆப்ஷன். 71க்கு டி ஆப்ஷன். 72 கூட்டு பெயரை தேர்ந்தெடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கூட்டு பெயரை தேர்ந்தெடு. பூந்தோட்டம் தானே வரணும். 72க்கு ஏ ஆப்ஷன். 72க்கு ஏ ஆப்ஷன். 73 சரியான கூட்டு பெயரை தேர்ந்தெடு. 73க்கு சி ஆப்ஷன். பசு. சரியான கூட்டு பெயரை தேர்ந்தெடு. சி ஆப்ஷன். பசு நிறை அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு 74 தொகை மரபிற்கு ஏற்றதை தேர்ந்தெடு. தோட்டம் அப்படின்றது எதுக்குங்க வரும் அப்படின்னு ஏற்றதை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. தொகை மரபிற்கு ஏற்றதை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. பார்த்திங்கன்னா BCD இது எல்லாமே வந்து தோட்டம் தான். தேயிலை தோட்டம், சவுக்கு பி மட்டும்தான் வரும். 74க்கு பி மட்டும்தான் வரும். 74க்கு பி ஆப்ஷன். தேயிலை தோட்டம். சோள கொல்லை. சோள கொல்லை. சோளக்கு வந்து கொல்லைன்னு வரும். அதே வந்துட்டு சவுக்கு வந்து தோப்பு. சவுக்கு வந்து தோப்பு. சவுக்கு தோப்பு. பனம் தோப்பு. பனந்தோப்பு. சரியா? தேயிலை மட்டும்தான் தோட்டம். தோட்ட பெயருக்குள்ள சரியானது. அப்போ 74க்கு பி ஆப்ஷன். 74க்கு பி ஆப்ஷன். நெக்ஸ்ட்டு 75வது கேள்வி பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. பலா அப்படின்றது என்னங்க? பலா மரத்துக்கு என்ன வரும் அப்படின்னா 75வது கேள்வி பலா தோட்டம். பலாத்தோப்பு. பலாத்தோப்பு. பூந்தோட்டம். ஆலங்காடு. சோள கொல்லை. 3 4 2 1. 75க்கு ஏ ஆப்ஷன். 76 மரபு பிழைகளை திருத்தி சரியாக எழுதுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 76வது கேள்விக்கு சி ஆப்ஷன். பனந்தோப்பில் ஆந்தை அலறியது. ஆந்தை அலரும் அப்படின்றது தான் சரியானது. 77 மரபு பிழையை நீக்கி எழுதுக. மரபு பிழையை நீக்கி எழுதுக. 77க்கு சி ஆப்ஷன். மாத்திரை விழுங்கினால் காய்ச்சலுக்கு நல்லது. மாத்திரை விழுங்கினால் காய்ச்சலுக்கு நல்லது. 78 மரபு பிழையை நீக்கி எழுதுக. 78 மரபு பிழையை நீக்கி எழுதுக. முறுக்கு தின்றான் தண்ணீர் குடித்தான்றது சரியானது. 78க்கு பி ஆப்ஷன் தான் சரியானது. 79 மரபு பிழையை நீக்கி எழுதுக. இப்போ சரியான தொடர் வந்து எதுன்னு கேட்குறாங்க. சி ஆப்ஷன் தான் சரியானது. கோழி கொக்கரித்தது, சேவல் கூவியது அப்படின்றது சரியானது. 80வது கேள்வி மரபு பிழையை நீக்கி எழுதுகன்னு திரும்ப கேட்டிருக்காங்க. 80க்கு சோறு உண்டான் அப்படின்றது தான் சரியானது. பூ பறிக்கன்னு வரக்கூடாது. பூ கொய்தல். மரத்தில் குயில் கரைந்ததுன்னு இருக்கு. குயில் கூவியது. குயில் கூவிய
கூவியதுன்னு வரணும். ஆட்டு கூட்டம்னு கேட்டிருக்காங்க. ஆட்டு மந்தை அப்படின்றது தான் சரியானது. அப்போ 80க்கு எதுங்க தப்பாக இருக்குது, சரியாக இருக்குது, சி ஆப்ஷன் தான் சரியாக இருக்குது, மீதியெல்லாம் தவறாக இருக்குது. அப்போ 80க்கு சி ஆப்ஷன். நெக்ஸ்ட்டு 81 தவறு இல்லாததை தேர்ந்தெடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தவறு இல்லாததை தேர்ந்தெடு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 81க்கு டி ஆப்ஷன். ஆடு கத்தும் எலி கீச்சிடும். ஆடு கத்தும் எலி கீச்சிடும். 82 சரியானதை தேர்ந்தெடு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. முறுக்கு தின்றான் தான் சரியானது. 82க்கு ஏ ஆப்ஷன். பால் பருகினான். தண்ணீர் குடித்தான். ஓவியம் வரைந்தான் தானே வரணும். சரி, ஓவியம் புனைந்தான். முன்னாடி ஒரு இடத்துல வரைந்தான் கொடுத்துருக்கோம், பார்த்துக்குங்க. ஓவியம் புனைந்தான்றது தான் சரியானது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா 82க்கு எதுங்க ஆன்சரு, ஏ ஆப்ஷன் தான் ஆன்சரு. நெக்ஸ்ட்டு 83 சரியானது எதுன்னு கேட்டிருக்காங்க. படம்க்கு என்ன வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 84க்கு பி ஆப்ஷன். படம் தான் வரைந்தான். ஓவியம் வந்தால் புனைந்தான், படம் வரைந்தான். ஓவியம் வந்தால் புனைந்தான், படம்னா வரைந்தான். நெக்ஸ்ட்டு 84 சரியானதை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. 84 சரியானதை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. திராட்சை குலை அப்படின்றது தான் சரியானது. 84க்கு பி ஆப்ஷன். 85 சரியான வினைமரபு கேட்டிருக்காங்க. தீ மூட்டு அப்படின்னு தான் ஒன்றும். 85க்கு சி ஆப்ஷன். 86 சரியான தொடரை கண்டறிய சொல்லியிருக்காங்க. எங்கள் ஊரில் பூந்தோட்டமும் தேயிலை தோட்டமும் உள்ளன அப்படின்றது தான் சரியானது. 86க்கு பி ஆப்ஷன். 86க்கு பி ஆப்ஷன். 87 சரியானது எதுன்னு கேட்டிருக்காங்க. 87க்கு பி ஆப்ஷன். கூரை வேய்ந்தான் தயிர் கடைந்தான். கூரை வேய்ந்தான் தயிர் கடைந்தான். 87க்கு பி ஆப்ஷன். 88 சரியான வினைமரபு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 88க்கு கோலம் இடு. 88க்கு பி ஆப்ஷன். 89 சரியானது எதுன்னு கேட்டிருக்காங்க. சி ஆப்ஷன் தான் சரியானது. சிங்கம் முழங்கும் யானை பிளிரும் அப்படின்றது சரியானது. இங்கே பார்த்திங்கன்னா எருது எக்காலமிடும் சரிதான். ஆனால் ஆடு கதரும், புறா குணுகும், கூகை குளரும்ன்றது சரியானது. புறா குணுகும், வண்டு முரலும், ஆனால் கோழி கொக்கரிக்கும். சரியா? அப்போ 89க்கு சி ஆப்ஷன். 90 தவறானது எதுன்னு கேட்குறாங்க. டி தான் தவறானது. கூடை வேய்ந்தான் இருக்குது. கூரை தான் வேய்ந்தான். கூடை முடைந்தான் அப்படின்னு வரணும். கூடை முடைந்தான் வரணும். கூரை ரா சரிங்களா? ரை வந்தால் தான் வேய்ந்தான். கூரை வேய்ந்தான். 91 யானை என்னங்க வரணும் 91க்கு? யானை கூட்டம், மக்கள் கூட்டம். அப்போ 91க்கு சி ஆப்ஷன். 91க்கு சி ஆப்ஷன். 92 என்ன வரும்? நிறை ஆட்டு மந்தை. 92க்கு ஏ ஆப்ஷன். 93 சரியான வினைமரபு எதுன்னு கேட்குறாங்க. செய்யுள்கே என்னங்க வரும் அப்படின்னு கேட்குறாங்க. செய்யுள் இயற்றினான். 93க்கு பி ஆப்ஷன். 94 பொறுத்துக்க கேட்டிருக்காங்க. ஆடை நெய்தார். 1க்கு 3. மாத்திரை விழுங்கினான். தண்ணீர் குடித்தான். உமி கருக்கினான். 3 4 1 2. இப்போ ஏ ஆப்ஷன். 95 அப்பம் தின். களை பறி. காய்கறி அரி. நெல் தூற்று. 2 1 3 4. பி ஆப்ஷன். 95க்கு சி ஆப்ஷன். 2 1 3 4ங்கிறது சி ஆப்ஷன். நெக்ஸ்ட் 96 கூடை முடைந்தான். நீர் குடி. கூரை வேய்ந்தான். பால் பருகு. 2 4 1 3 எங்கே இருக்கு? பி ஆப்ஷன். நெக்ஸ்ட்டு 97 தமிழ் இயக்கம் என்னும் நூலை இயற்றியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. தமிழ் இயக்கம் என்னும் நூலை இயற்றியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. 97க்கு சி பாரதிதாசன்.
98 கூற்றுகளில் சரியானது எது? பாரதிதாசனை பற்றி கொடுக்கப்பட்டுள்ள கூற்றுகளில் சரியானது எதுன்னு கேட்டிருக்காங்க. 2 மற்றும் 3 மட்டும்தான் சரி. குறிஞ்சிப்பாட்டு என்னும் நூலை இயற்றியவர் இவரெல்லாம் கிடையாது, தவறு இது. குறிஞ்சிப்பாட்டுன்றது கபிலர் இயற்றியிருப்பார். தமிழ், பிரெஞ்சு, ஆங்கிலம் ஆகியவற்றில் புலமை மிக்கவர் சரி. விழுதும் வேரும் என்னும் தலைப்பில் அழகின் சிறப்பு என்னும் நூலில் அமைந்துள்ளது அப்படின்னு கொடுத்துருக்காங்க சரி. அப்போ 2, 3 மட்டும்தான் சரியானது. 98க்கு பி ஆப்ஷன். அடுத்து 99 நமது இலக்கிய ரசிகத்தன்மையால் தமிழுக்கும் தமிழருக்கும் புத்துணர்வு ஊட்டியவர் யார்? தமது இலக்கிய ரசிகத்தன்மையால் தமிழுக்கும் தமிழருக்கும் புத்துணர்வு ஊட்டியவர் யார்? 99க்கு சி ஆப்ஷன் டி.கே. சிதம்பரனார். 100வது கேள்வி பாவேந்தர் பாரதியார் இயற்றிய நூல்கள் எவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. தமிழச்சியின் கத்தி, சேரதாண்டம் இதெல்லாம் வந்துட்டு பாவேந்தர் பாரதியார் இயற்றிய நூல்கள். அவ்வளோதான், கடைசி கேள்வி பார்த்தாச்சு. தேங்க்யூ.